ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 116ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மிக அருமையான வேத வசனம். முதல் வார்த்தையில் கூட இந்த வசனத்தில் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே நம்முடைய தேவன் தமது செவியை நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய வேண்டுதலுக்கு எல்லாவற்றிற்கும் அவருடைய செவியை சாய்த்து கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரும் அப்படி செய்வதில்லை. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு செவியை சாய்த்து நம்முடைய குரலை கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறு வயது தொடங்கி இந்த நாள் மட்டும் அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களுக்கும் செவியை சாய்த்து அவர் உங்களுக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் சிறு வயது கொண்டு இந்த நாள் வரைக்கும் அநேக அதிசயங்களையும் அநேக அற்புதங்களையும் அவர் தமது செவியை சாய்த்து எனக்கு பதில் கொடுத்திருக்கு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர் தமது செவியை சாய்த்து உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அவர் தமது செவியை சாய்த்து உங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதற்கு நாம் பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று இந்த சங்கீதத்தை எழுதின நபர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தேவன் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு, அநேக அதிசயங்கள் உண்டு. அதெல்லாம் அவர் தமது செவியை சாய்த்து நம்முடைய குரலை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு எல்லாவற்றிற்கும் பதிலை கொடுத்திருக்கிறார். நாம் திரும்ப அவருக்கு என்ன கொடுப்போம் என்றால், இங்கே வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று சொன்னது போல நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேவனை தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் தமது செவியை சாய்த்து தேவன் நம்முடைய குரலை கேட்டிருக்கிறார், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். நம் துக்கத்தில் இருந்த நேரத்தில் ஆறுதல் கொடுத்திருக்கிறார். வியாதியின் நேரத்தில் அவர் வைத்தியராக இருந்திருக்கிறார். தேவை நேரத்தில் தேவைகளை சந்தித்து கொடுத்திருக்கிறார். கண்ணீரோடு இருந்த நேரத்தில் நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் செய்த அநேக அதிசயங்கள் உண்டு. எல்லாவற்றிற்கும் அவர் தமது செவியை சாய்த்து பதில் கொடுத்தபடியினால் நாம் உயிரோடு இருக்கும் அளவு அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாக நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை தொழுது கொள்ள நீங்களும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததை நினைத்து இன்னும் அதிகமாக கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் அநேக அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் நாம் கூப்பிடுகிற குரலுக்கு செவி சாய்ப்பது கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் தமது செவியை சாய்த்து உங்களுடைய குரலை கேட்கிற தேவன். இப்படிப்பட்ட அன்பான தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்வோம். உயிரோடு இருக்கும் வரைக்கும் தொழுது கொள்வோம். கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வீக்கில் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கூட நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் ஜெபத்திற்கும் எல்லாவற்றிற்கும் உடைய செவியை எங்களுக்கு சாய்த்தபடினால நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உண்மையே ஆராதித்து உண்மையே தொழுது கொண்டு இன்னும் மண்டையில் இன்னும் கிட்டி சேர நீர் எங்களுக்கு உதவி செய்க. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அதிசயங்களை நீர் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.